தட்டுப்பாடு உள்ள இந்த நேரத்தில் எப்படி 30 நாள் வர்ற கேஸ் சிலிண்டரை 60 நாட்களுக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் ஆஸ்டான்சி சுகைனா மச்கர். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்படியே எடுத்து சமைக்கக்கூடாது. ஒரு 4-5 மணி நேரம் எடுத்து வெளியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சு கம்ப்ளீட்டாக கூலிங் போனதுக்கப்புறம் தான் அதை சமைக்க ஆரம்பிக்கணும். இல்லை அப்படின்னாக்கா நமக்கு அந்த கூலிங் போகிறக்கே கொஞ்சம் கேஸ் செலவாயிட்ருக்கும். அடுத்ததாக நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் முன்னாடி சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து பக்கத்திலே வச்சுக்கணும். நம்ம அடுப்பில் கடாய் ஏற்றிட்டு அப்புறம் ஒவ்வொன்றா தேடிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு கேஸு தேவையில்லாமல் செலவாயிட்ருக்கும், பாத்திரமும் சூடாயிட்ருக்கும். மூணாவதாக இந்த மாதிரி லைட்டர் இருந்ததுன்னா இப்படி பட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும் சில லைட்டர். அந்த மாதிரி லைட்டர்னால் வேஸ்ட்டாக கேஸ் தேவையில்லாமல் செலவாயிட்ருக்கும். அடுப்பு பத்தரைக்கே ஒரு 2-3 செகண்ட் பிடிச்சிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்ல குவாலிட்டியான புது லைட்டர் வாங்கி வச்சிங்கன்னா பட்டுன்னு பற்றின உடனே அது எரிய ஆரம்பிச்சிடும். கேஸ் வீணாகிறது தடுக்கப்படும். அதே போல் அடுப்பை பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை தேடிட்டு இருக்காமல் பாத்திரத்தை தயாராக வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சிங்க அப்படின்னா எரிபொருள் சிக்கனமாக செலவாகும். முடிஞ்ச வரைக்கும் குக்கிங் எல்லாமே ப்ரெஷர் குக்கர்லேயே பண்ணுங்கள். 40% வரைக்கும் கேஸ் மிச்சமாகும். நமக்கு செப்பரேட்டர் வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நார்மலான குக்கர்லேயே ஏதாவது ஒரு பவுலில் இப்படி சில்வர் பவுலில் போட்டு உள்ளே வச்சு நம்ம அரிசியும் பருப்பையும் ஒன்றாவே வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுடைய குக்கர் கேஸ்கெட் வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னா அதை தூக்கி போடுறதுக்கு இதுதான் சரியான டைம். பழைய குக்கர் கேஸ்கெட்டை தூக்கி போட்டுட்டு எப்போவுமே புதுசாக இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஆவி பிடிச்சி சீக்கிரமாக வெந்து வந்துடும். இந்த மாதிரி இண்டக்ஷன் பேஸ் இருக்கிற மாதிரி குக்கர் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இண்டக்ஷன் அடுப்புலையும் கேஸ் அடுப்புலையும் மாறி மாறி சமைச்சிக்கலாம். இது 3-in-1 குக்கர் காம்போவாக வாங்கினேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அப்படியே சாதம் வடிக்கிறதுக்கும் இந்த மூடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குக்கரில் 4-5 விசில் விட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணி திறக்கிறத விட 2 விசில் விட்டுட்டு அப்படியே புழுங்க விட்டு ஆவி அடங்க விட்டு திறந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு சீக்கிரமாகவே குக் ஆயிரும். கேஸும் நல்லாவே சேவ் ஆகும். பொதுவாக நம்ம காய்கறி மட்டன்லாம் சமைக்கும்போது இப்படி தண்ணி நிறைய ஊற்றிட்டு அதை சுண்ட வச்சோம் அப்படின்னா அதிகமாக கேஸ் செலவாகும். ஸோ தேவையான அளவுக்கு கரெக்டான அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே அதிலே வற்ற வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நமக்கு குக்கிங் வேலை முடிஞ்சிடும். முடிஞ்ச வரைக்கும் சிம்மில் வச்சு சமைங்க. அப்போ தான் கேஸ் சேவ் ஆகும். பொதுவாகவே ஒரு இது வேகறதுக்கு நம்ம சிம்மில் வச்சாலே போதுமானது. தண்ணியை வற்ற வைக்கிறதுக்கு தான் நம்ம ஹையில் வைக்க வேண்டியிருக்கும். அதே போல் எப்போவுமே ரைஸ் வச்சிங்க அப்படின்னா நல்லா ஊற வச்சுருங்க. நான்லாம் ஓவர் நைட் கூட ஊற வச்சுருக்கேன். நல்லா பஞ்சாட்டு இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். ஒரு விசில் கம்மியாக வச்சாலே போதுமானது. சமைக்கிறதுக்கு எப்போவுமே உயரம் கம்மியான அகலமான பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கேஸ் சேவ் ஆகும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா குட்டியான பாத்திரத்தை வச்சு ஃப்ளேமை ஹையில் வைப்பாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி வைக்கக்கூடாது. பாத்திரத்துக்கு வெளியே எஸ்கேப் ஆகிறது எல்லாமே வேஸ்ட் ஆகக்கூடிய ஃபியூயல் தான். அதனால் பாத்திரத்தோட சைஸுக்கு தகுந்த மாதிரி சின்ன பர்னரில் வச்சு சமைச்சிக்கணும். எவ்வளோ சின்ன பாத்திரமாக இருந்தாலும் மூடி வச்சு சமைங்க. மூடி வச்சு சமைக்கும்போது ஹீட் எஸ்கேப் ஆகாமல் உள்ளேயே இருந்து சீக்கிரமாக வெந்து வரும். அது மூலமாக கேஸ் சிக்கனமாகும். அதே போல் விண்டோ வழியாக காற்று வந்துட்டு இருந்தது அப்படின்னாக்கா ஃப்ளேம் அப்படியே அலக்களிக்கப்படும். அந்த மாதிரி இருக்கும்போது சீக்கிரமாக வேகவே செய்யாது. எப்போவுமே ஒரு ஸ்க்ரீன் போட்டு கவர் பண்ணி வைங்க. இல்லை அப்படின்னா விண்டோவை 3/4 வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சு சமைங்க. சின்ன பர்னரும் பெரிய பர்னரும் எல்லார் வீட்லேயுமே எல்லா அடுப்புலையுமே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சின்ன பர்னர் பயன்படுத்துங்க. கேஸ் ரொம்பவே சேவ் ஆகும். பெரிய பர்னர் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே கேஸ் தீந்துடும். கேஸ் அடுப்பு கூடவே ஒரு இண்டக்ஷனும் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பாகி பால் பொங்கி போய் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபியூவல் அதிகமாக செலவாகும். ஸோ எப்போவுமே பீரியாடிக்கலாக எடுத்து கழுவி ஓட்டையெல்லாம் எதுவுமே அடைக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போவுமே ஃப்ளேம் இந்த மாதிரி ப்ளூ கலரில் வரணும், ஆரஞ்சு கலரில் வரக்கூடாது. ஒரு வேளை ஆரஞ்சு கலரில் வந்தது அப்படின்னா நீங்கள் கடையில் கொடுத்து அதை ரெடி பண்ணி வாங்கி வச்சுக்கணும். ப்ளூ ஃப்ளேம் தான் எப்போவுமே ஃபியூவல் எஃபிஷியன்சிக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றதாக இருக்கும். இந்த மாதிரி வளைஞ்சி நெளிஞ்ச அடி பிடிச்ச அப்படி பாத்திரம்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் ரொம்ப திக்காக கோட்டிங் அடியில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஹீட் ஆகிறக்கே டைம் எடுக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி காப்பர் பாட்டம் யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது சீக்கிரமாகவே சூடாகி சீக்கிரமாகவே வெந்து வரும். குக்கரோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த டைம்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. கண்ணாடி முன்னாடி நின்னா கலங்கலா தெரியுதா முகம்? கார் 2-வீலர் எல்லாம் அழுக்கா பிசுபிசுக்கா இருக்கா? சும்மா ஸ்ப்ரே பண்ணுங்க, சுத்தமாக்குங்க. ஆஸ்க் ஜான்சி மல்டி கிளீனர் இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.